இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திலேபியா மீன் வளர்ப்பு குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பி சிதம்பரம் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தலைப்பு திலேபியா மீன் வளர்ப்பு. அது பரவலாக தமிழ்நாட்டில் இப்போது நிறைய இடத்துல நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வளர்ப்பை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். திலேபியான்றது இப்போது இரண்டு வகை உண்டு. ஒன்று திலேபியா மொசாம்பிகஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று திலேபியா நைலோட்டிகஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பரவலாக வளர்க்குற மீன் திலேபியா நைலோட்டிகஸ். இதுதான் ஆப்பிரிக்காவிலேருந்து நமக்கு இறக்குமதி பண்ணி அதனுடைய மீனை தான் இப்போ அந்த இதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஆண் மீன் வளர்ப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆண் மீன் மட்டும்தான் இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அறிவியல் முறையில். ஏன்னா ஆண் மீன் பெண் மீன் வளர்ச்சி பார்க்குறப்ப ஆண் மீன் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போ ஆல் மேல் திலேபியா கல்ச்சர் அப்படின்னு ஆண் மீன் மட்டும் வளர்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ வளர்க்குறது எல்லாமே ஆண் மீன் தான். திலேபியா மீன் வளர்ப்பில் ஆல் மேல் திலேபியான்னு சொல்லக்கூடிய ஆண் மீன் வளர்ப்பு மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஜெனட்டிக்கலி இம்ப்ரூவ்டு ஃபார்ம்டு வெரைட்டின்னு சொல்லுவோம். கிஃப்ட் திலேபியான்னு சொல்லக்கூடிய ஒரு மீன். அதாவது அந்த மீன் குட்டியை ஆண் மீனாக மாற்றுவதற்கு 1 மாதம் ஆகும். அது ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஆண் மீனாக மாற்றி விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த தரம் எப்படி பார்க்கணுன்னா, அந்த மீன் குட்டியை ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அது நல்ல மூவ்மெண்ட் இருக்கா, ஒரு அமைதியாக அடியில் படுத்துருக்கா, இல்லை நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கா, இப்படின்னெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதனுடைய தரம் ஈவன் சைஸாக இருக்கணும். ஒரு மீன்குட்டி ஒரு இடத்துல வாங்குறோம்னா எல்லா மீன்குட்டியும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம குளத்தில் விட்டு கரெக்டாக வரும். இது நிறைய பேர் அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அது அங்கீகரிக்கப்பட்ட பண்ணைகள் வாங்கிறது தான் கரெக்டு. அங்கீகரிக்க பண்ணைகள் எதுன்னா கிருஷ்ணகிரி தமிழ்நாடு மீன்வளத்துறையில் ஒன்று இருக்குது, மீன்வள பல்கலைக்கழகத்தில் ஒன்று இருக்குது. இது தவிர ப்ரைவேட்டில் 1-2 பொறிப்பகங்கள் இருக்குது. இது அமைக்கணுன்னாவே நம்ம கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கியிருக்கணும் சார். ஸோ இந்த மீன்குட்டி 1 மாதம் ஆன பின்னாடி, அதாவது 1 கிராம் இல்லைனா 0.5 கிராம் இல்லை 1 கிராம் சைஸில் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாக் பண்ணுறோம். இதில் ஸ்டாக் பண்ணுறது எப்படின்னா, ஒரு குளத்தில் முதல்ல தண்ணி 1 அடி விட்டுட்டு 1 அடி தண்ணியை ரப்பிட்டு அதில் மீன்குட்டியை ஸ்டாக் பண்ணுறோம். அப்புறம் நம்ம அதுக்கான சாணம் அதை அந்த ஃபெர்டிலைஸ் பண்ணுறோம். குளத்தை ஃபெர்டிலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 3 அடி 4 அடிக்கு தண்ணியை உயர்த்திடணும். உயர்த்திட்டு அந்த எவ்வளோ மீன் விட்டுருக்கோமோ அதுக்கு ஏற்ப தீவனம் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு அதனுடைய உடல் எடையில் நம்ம 5%லேருந்து 7% சொல்லுவோம். டோட்டலாக எவ்வளோ வெயிட் இருக்கும், அந்த குளத்தில் எவ்வளோ மீன் வெயிட்டு, டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்கும், அதில் நம்ம 5% கால்குலேட் பண்ணிக்கிட்டு மீன் தீவனம் கொடுக்கணும். காலை மாலை 2 வேளை கொடுத்தா போதும். அந்த அளவோடு கரெக்டாக போயிட்டுருக்கணும். இது 15 நாள் இல்லை 20 நாளைக்கு ஒரு முறை அது சாம்பிளிங்னு சொல்லக்கூடிய மாதிரி எடுத்துகிட்டு அது எவ்வளோ வளர்ச்சி வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தீவனம் போட வேண்டிய தீவனத்தை நம்ம மாற்றணுங்க. ஏன்னா எடை மாறி இருக்கும் இல்லையா, ஒரு 15 நாள் 20 நாளில் மாறும். அதுக்கேற்ப மறுபடியும் அந்த 5% நம்ம சொல்லக்கூடிய அந்த எடை மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அதனுடைய தண்ணி தரம் கெடாமல் இருக்கும். அது தேவைக்கு அதிகமாக தீவனம் போட்டுட்டால் தான் தண்ணி கெட்டு போயிட்டு நம்ம மாற்ற வேண்டிய பிரச்சனைகள், மார்ட்டாலிட்டி, திடீர்னு சாகக்கூடிய ஒரு நிலைமை இதெல்லாம் வருங்க. இந்த மீன் பரவலாக எல்லா இடத்துலையுமே வளர்க்கலாம். இதனுடைய அட்வான்டேஜ் நன்மைகள் என்னென்னா, நீங்கள் இது அதிக அடர்த்தியில் நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு மீன். குறைந்த இடத்துல அதிக அடர்த்தியில் வளர்க்கலாம். இப்போ கெண்டை மீன் பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கே நம்ம 10,000 தான் போடணும் அப்படின்னா, இந்த மீன் 30,000 வரைக்கும் நம்ம போடலாம். அதனால தான் இந்த மீன் பரவலாக எல்லா இடத்துலையும் வளர்க்குறாங்க. அது இல்லாமல் இந்த மீன் நம்ம எவ்வளோ பெரிய பல முறையில் நம்ம வளர்த்துக்கலாம். ஒன்று சிமெண்ட் தொட்டி இருந்தால் கூட போதும், அதிலே வளர்க்கலாம். தார்பாலின் ஷீட் போட்டு ஒரு சின்ன குளம் மாதிரி அமைச்சு அதில் வளர்க்கலாம். மண் குளங்கள் அமைத்து வளர்க்கலாம். இப்போது அட்வான்ஸ்டாக நம்ம பயோஃப்ளாக் சிஸ்டம்னு சொல்கிறோம். அதில் அதிலே அந்த உணவு உற்பத்தி பண்ணி அந்த ரீசைக்கிளிங் முறையில் அதிலே மீன் உணவும் எடுத்துக்கிட்டு அதிலே வளர்க்குற முறையும் இருக்குங்க. இது ஏன் இந்த மீனை இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டோ செயலாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஷார்ட் டேர்ம், ஒரு 3 மாதத்தில் ஒரு மீன் வளர்ப்புன்றது இது திலேபியா தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கெண்டை மீனுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது 1 வருஷம் போனால் தான் 1 கிலோ வரும். அப்போ தான் நம்ம டேபிள் சைஸ் ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய ஒரு உணவுக்கு கொண்டு போகணுன்னா 1 கிலோவாவது இருக்கணும் கெண்டை மீன். பட் இது ஒரு 1/4 கிலோவில் இருந்தால் போதுங்க. திலேபியா மீன் 1/4 கிலோ வளர்ச்சி இருந்தால் போதும். அது 3 மாதத்துலேயே வரும்.
அதனால் தண்ணி இல்லாத இடத்துல கூட ஒரு ஷார்ட்டாக ஒரு 3 மாதத்தில் இந்த மீனை நம்ம வளர்த்துடலாம். அதனால தான் இது தமிழ்நாட்டில் தண்ணி இருக்கிற இடத்துலையும் சரி, இல்லாத இடத்துலையும் சரி, ஒரு பேக்யார்டு கொல்லைப்புறத்துலையும் சரி, அப்படி பல வகையில் நம்ம வளர்த்தக்கூடிய ஒரு மீனாக இது திகழ்கிறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்குது. எப்படின்னா ஒரு 1/4 கிலோ சைஸில் வந்து 3 மாதத்தில் வளர்த்து நம்ம லாபம் பெறலாம். ஒரு ஹெக்டேர்லேயே ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. இந்த மீனுக்கு அதுக்கு செயற்கை உணவு இருக்குது. இந்த செயற்கை உணவு போட்டு வளர்த்தோமா தான் இதை லாபகரமாக பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரானியூல் சொல்லக்கூடிய, அதாவது செயற்கை உணவு பல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சப்ளை பண்ணுறாங்க. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திலேருந்து ஃபீடு தயாரித்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதனுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் யூனிட் வந்து பல இடத்துல இருக்குங்க. இந்த நம்ம பல்கலைக்கழகத்திலே தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் நிறைய மீன்குட்டி உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். இது பாரூர் என்ற இடத்துல நம்ம வந்து இந்த ரெட் திலேப்பியா, கிஃப்ட் திலேப்பியா 2 மீன் குட்டிகளை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கரெக்டான ஒரு குவாலிட்டியான மீன் குட்டி வேணும்னா அந்த இப்போ உற்பத்தி மையத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். இதனுடைய விலை 4 ரூபான்னு சொல்லுவோம். ஏன்னா ஆள் மேலே கன்வெர்ட் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இனப்பெருக்கம் செய்யாது. குளத்தில் வந்து இனப்பெருக்கம் செஞ்சதுன்னா அதனுடைய வளர்ச்சி குன்றியரும். அதனால தான் ஆள் மீனாக நம்ம அதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கவர்மெண்ட்டில் ஒன்று பாரூர் என்ற இடத்துலையும் சரி, கிருஷ்ணகிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் மீன்வள பல்கலைக்கழகம் மற்றும் மீன்வளத்துறையிலேருந்து இந்த மீன்குட்டி உற்பத்தி பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் இப்போ வந்து போச்சு. இதனுடைய விற்பனை அப்படின்னு பார்த்தோம்னா உயிரோடே விற்கிற அளவுக்கு வந்து போயிட்டு. ஏன்னா இது வந்து 1 கிலோ 150லேருந்து 250 ரூபா 300 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இது வந்து ஆன்லைன் மூலியமாகவும் விற்கிறாங்க. உயிரோடு நீங்கள் பெங்களூரில் எடுத்துகிட்டு போயிட்டு ஈவன் இங்கே வாங்கி கிருஷ்ணகிரி போன்ற இடத்துல வாங்கி பெங்களூரில் போய் 450 ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க 1 கிலோ மீன். ஸோ இந்த தொழில் எல்லாரும் செஞ்சு நம்ம வந்து யார் முதல்ல ஒரு மீன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். இதுக்கான பயிற்சி தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த மீன் வளர்ப்பு செய்து எல்லாரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி. சிதம்பரம் அவர்களை 09952236193 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.